வேலைக்காரி செண்பகம். என்ன செண்பகம், வேலை பரபரன்னு நடக்குதே, உன் முகம் கூட ஜொலிக்குதே, என்ன விசேஷம் என கேட்டாள் பண்ணையார் அம்மா வள்ளியம்மை. தன் வீட்டில் பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்த வேலைக்காரி செண்பகத்தை பார்த்து, பெரிய விசேஷம் இல்லைம்மா, என் மகன் அவன் பொண்டாட்டியோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறான். அதான் வெரசா வீட்டுக்கு போக வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் மகன் பாண்டி வரானா? ம். அவனை வேலைக்கு சேர்க்க பணம் டெபாசிட் பண்ணணும் கடன் கேட்ட, ₹1,00,000 கொடுத்தேன். சரி, அவன் வேலைக்கு சேர்ந்து உன்னை நல்லா பார்த்துப்பான்னு நினச்சா பொசுக்குன்னு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறான்னு வந்து நின்னேன். மறுபடியும் காசு கொடுத்தேன். அவன் என்னடாண்டா கல்யாணம் பண்ணதுமே டவுனுக்கு குடி போயிட்டான். உனக்கு பணம் ஏதாச்சும் தரானா செண்பகம்? மன தாங்களோடு கேட்டார் வள்ளியம்மை. இல்லைம்மா, இதுவரை தந்ததில்லை. ரொக்கமாக சேர்த்து வச்சு அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு தரலான்னு நினச்சிருப்பான். நான் அவங்கள ஆளாக்க எத்தனை கஷ்டப்பட்டேன்னு அவனுக்கு தெரியாதா? கண்டிப்பாக அவன் தம்பியையும் படிக்க வைப்பாமா. அவன் தங்கச்சி சிந்துவோட அமைதிக்கும் அழகுக்கும் நல்ல பெரிய இடமா அமையும்னு நினைத்தேன். அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய இடத்துலேருந்து பொண்ணு கேட்குறாங்க. அதே விஷயமா பேச தான் அவனை வர சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் கடனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருவேன் என்றால் நம்பிக்கையாய். நீ கண்டிப்பாக அடைச்சிருவ செண்பகம், எனக்கு அது நல்லா தெரியும். இன்னைக்கு நேத்தா உன்னை நான் பார்க்குறேன், 20 வருஷமாக பார்க்குறேன். நம்ம ஊர் பொண்ணுங்க எவளுக்கு இல்லாத தைரியம் உனக்கு? புருஷன் இன்னொரு பொம்பளை தேடி போனா கண்ணை கசக்கிட்டு மூளையில் முழுங்கி கிடப்பாங்க நம்ம ஊர் பொம்பளைங்க. ஆனால் நீ நண்டு சிண்டா இருந்த 3 பிள்ளைங்களோட ஊரை விட்டு வந்து கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சு அவங்கள ஆளாக்கி இருக்கிறியே, இந்த தைரியம்தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்றாள் வள்ளியம்மை நெகிழ்ச்சியா. பின்ன என்னம்மா, புருஷன் குடிச்சிட்டு அடித்தான், தாங்கிக்கிட்டேன். செலவுக்கு பணம் தராமல் காசு அழிச்சான், பொறுத்துக்கிட்டேன். எப்படியும் திருத்திடலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவன் எப்போ இன்னொருத்தையை தேடி போனானோ அப்போவே மனசு வெறுத்துருச்சு. அந்த ஆளை நம்பி 3 புள்ள பெற்ற எனக்கு என்ன மறுவாதே? அடுத்துவ பின்னால் அலைஞ்சவனை அனுசரித்து வாழணுமா? அந்த வாழ்க்கை நரகத்தை விட மோசம். எனக்கு அப்படி வாழ பிடிக்கலம்மா. என் தன்மானமும் அதுக்கு இடம் கொடுக்கல. 3 குழந்தைங்களோட இந்த ஊருக்கு வந்தேன். என்னென்னமோ வேலை பார்த்தேன். இதோ பெரியவன் வேலைக்கு போகிறான், கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்தவளுக்கு அருமையான இடமா அமைஞ்சிருக்கு. பெரியவனோட உதவியோடு ஜாம் ஜாம்னு அவளுக்கு கல்யாணத்தை நடத்திடுவேன். கடைக்குட்டி குமார் நிறைய மார்க் வாங்குறதா சொன்னான். அவனை எப்படியாச்சும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதையும் சாதிச்சிட்டேனா எனக்கு போதுமா, நான் நிம்மதியாக இருப்பேன் என்றால் கண்களை மின்னும் கனவுகளோடு. நீ எல்லாத்தையும் சாதிப்பதாயே. யார் நீ? பூத்தாலும் வாடி போனாலும் வாசம் வீசுகிற செண்பகமாச்சே. நீ எதுனாலும் சாதிப்பதாயே என மனதார சொன்னார் வள்ளியம்மை. கணவனின் எல்லா தவறுகளையும் அவன் இன்னொருத்தியை நாடுவதை தெரிந்தாலும் அனுசரித்து கொண்டு ஊருக்கு முன்னே நடிக்கும் தன்னை போன்ற பணக்கார அலங்கார பொம்மைகளுக்கு மத்தியில் செண்பகம் அவருக்கு எப்போவுமே ஒரு பிரமிப்பு தான். சமைத்த எல்லாத்தையும் மேஜையில் எடுத்து வச்சுட்டேம்மா, சமையலறையும் ஒழுங்குபடுத்திட்டேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என வள்ளியம்மையிடம் விடை பெற்று கொண்டு வெளியேறினாள் செண்பகம். அவள் வாசலுக்கு சென்ற நேரம் உள்ளே வந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி செண்பகத்தை நிறுத்தி, நான் இந்த ஊர் பள்ளிக்கூடத்தோடு தலைமை ஆசிரியர் பண்ணையாரை பார்க்க வந்திருக்கிறேன், அவர் இருக்காரா என கேட்டாள். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்து டீச்சருங்களா? வாங்கம்மா, ஐயா வர கொஞ்சம் நேரம் ஆகுங்க, அம்மா உள்ளதான் இருக்காங்க, போய் பாருங்க என்றவள். பெண் ஆவலாக, என் மகன் குமார் கூட நம்ம பள்ளிக்கூடத்தில் தான் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். வகுப்புலே அவன்தான் முதல் மார்க்காம். ஏன் டீச்சரம்மா, அவன் இப்படியே படித்தானா டாக்டர் ஆயிடுவான் தானுங்க என வெள்ளந்தியாக கேட்டாள். குமாரா என நெத்தி சுருக்கி யோசித்தவர் பின் சற்று தயக்கத்துடன், அம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரி 10ஆம் வகுப்பில் ஒரே ஒரு குமார் தான் இருக்கான். ஆனால் அவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, சுத்த மோசமான பையன். எல்லா பாடத்திலும் ஃபெயில் மார்க்கு தான் வாங்குறான். அவன் இப்படியே இருந்தானா 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகக்கூட மாட்டான். நிறைய நாள் பள்ளிக்கூடத்துக்கு வருவதே இல்லை. அவன் உங்களை நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க என்று சொல்லியவள் கலங்கி நின்ற செண்பகத்தை பார்த்து பெருமூச்சு விட்டவாறு உள்ளே சென்றார். கடைக்குட்டி மகன்தான் பரம்பரையிலே பெரிய படிப்பு படிக்க போகிறான் என கனவை வளர்த்திருந்தவனின் கண்கள் கலங்கியது.
தன் மகன் எப்படி தன்னை ஏமாத்தியிருக்கிறான் என எண்ணியவரின் நெஞ்சம் விம்மியது. சாலையில் எதிர்ப்படும் யாரையும் பார்க்க பிடிக்காமல் கரும்பு காட்டின் ஊடே செல்லும் ஒற்றையடி பாதையில் இறங்கி நடக்கத் தொடங்கினாள். கொஞ்ச தூரம் கடந்தபோது கிணத்துமேட்டிலிருந்து கேட்ட சிரிப்பு சத்தம் அவள் நடையை மட்டுப்படுத்தியது. கொஞ்சம் பயத்தோடு பார்த்தவனின் பார்வை நிலை குத்தி நின்றது. அங்கே அவளது மகள் சிந்து அந்த ஊரிலே பெரிய ரவுடியோடு நெருக்கமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். அவர்களின் அதீத நெருக்கமே பறைசாற்றியது அவர்களின் காதலை. தன் மகள் குணமும் வளமும் நிறைந்த ஒரு வீட்டில் மருமகளாக போகப் போகிறாள். தனக்கு கிடைக்காத ஒரு நிறைவான வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கப் போகிறது என அவள் ஆசையாக இருக்க, அவளது மகளோ அயோக்கியன் என முத்திரை குத்தப்பட்டவன் மீது ஆசையை வைத்திருந்தாள். இன்னொரு செண்பகமாக தன் மகள் ஆகிவிடுவாளோ என பயந்து உள்ளே உருள கால்கள் நடக்க முடியாமல் நிலை தடுமாறியது. அந்த இடத்தில் அவளிடம் போய் எதையும் கேட்கவோ சண்டையிடவோ பிடிக்கவில்லை செண்பகத்திற்கு. அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். வாழ்க்கை அடுக்கடுக்காய் அதிர்ச்சிகளை ஏன் கொடுக்கிறது? இன்னும் எத்தனை சோதனையை தான் தாங்கப் போகிறோம் என ஆயாசமாக இருந்தது அவளுக்கு. கண்களிலிருந்து உருண்டு திரண்டு விழத் தொடங்கிய கண்ணீர் துளிகளை துடைத்து கொண்டு தள்ளாடிபடி நடந்தாள். எப்படி வீடு வந்து சேர்ந்தாள் என்பது அவளுக்கே தெரியாது. திண்ணையோரம் ஓய்ந்து போய் அமர்ந்தவளின் காதுக்குள் வந்து விழுந்தது அவள் வீட்டுக்குள் இருந்து வந்த மருமகளின் குரல். இங்கே பாருங்க, உங்கள் அம்மாவுக்கு பணம் கிண கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் தங்கச்சி கல்யாணம், தம்பி படிப்புன்னு உங்களை அரைச்சி எடுத்துருவாங்க. நாளைக்கு நமக்கு புள்ள குட்டி வந்தால் நாம் சமாளிக்க முடியாமல் போயிடும். அதனால் அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க, நம்மக்கிட்ட எதையும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு என்ற அந்த குரலுக்கு, எதுக்கு இப்போ நீ முறுக்கிக்கிற? நான் எப்போ அம்மாவுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னேன்? எனக்கெல்லாம் அந்த நினப்பே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னமே கொடுத்ததில்ல, இப்போவா கொடுக்க போகிறேன்? எந்த தொல்லையுமே கூடாதுந்தா நான் டவுனில் வீடு பார்த்தது. நீ சும்மா கோச்சிக்காமல் பக்கத்தில் வந்து உட்காரு என பதில் அளித்தது மகனின் குரல். சொல்லில் வடிக்க இயலாத வேதனையை பிரதிபலித்தது செண்பகத்தின் முகம். ஒரு 2 மைல் தொலைவு கடந்து வருவதற்குள் அவளின் 20 வருட கனவு கலைந்திருந்தது. ஒரு அரை மணி நேரம் பயணத்துக்குள் அவளின் அத்தனை நாள் தவ வாழ்க்கை சாபத்திற்கு உள்ளாகி இருந்தது. ஒற்றை பொம்பளையாய் நேர்மையாய் நேரக்காலம் தெரியாமல் உழைத்து இவர்களை வளர்த்தேனே, ஏன் இவர்கள் இப்படி மாறி போனார்கள் என்பது அவளுக்கு புரியவே இல்லை. தான் பணத்திற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை குழந்தைகளிடம் அவள் காட்டிக்கொண்டதே இல்லை. எப்பேற்பட்டாவது அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற போராடுவாள். ஆனால் அவர்களோ முற்றிலும் நிறம் மாறி போனார்கள். அவளின் போராட்டம் எல்லாம் வீணாகி போனது. சோகத்தில் திண்ணையிலே சுருண்டு படுத்தவளின் கன்னத்தை நெருங்கி வந்து பாசத்தோடு நக்கியது அவளது ஆசையாய் வளர்க்கும் கிடாய் ராமு. அவர்களெல்லாம் பொய்த்து போனால் என்ன, உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொன்னது அந்த 5 அறிவு ஜீவனின் பாசம். கிடாயின் பரிசத்தில் கண் விழித்தவள் எழுந்தமது கண்களை துடைத்து கொண்டு அதனை வாஞ்சையாய் தடவி கொடுத்தாள். அந்த தடவலில் அத்தனையும் மீற்றுவிடும் ஒரு சொட்டு நம்பிக்கை மீதம் இருந்தது. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.